Daily. Taste the Daily. இந்த தமிழ்நாட்டில் ஒரு ஃபேன்சி, நாம் மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக பேசினா தான் தமிழக மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு. அதுதான் தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற மிகப்பெரிய மூட நம்பிக்கை. அதனால் எல்லாரும் அதை பேசுகிறாங்க. நான் சொல்கிறேன், இந்த கல்விக் கொள்கையில் நீங்கள் தாவேக்கா சொன்னதுனால கேட்குற மிஸ்டர் விஜயோட குழந்தை எங்கே படிக்குது? இருமொழி கொள்கையிலையா, சமச்சீர் கல்வியிலையா? டெல்மி. இந்த மந்திரிகள், கார்பரேஷன், வார்டு கவுன்சிலர் யாராவது தங்க குழந்தைய சமச்சீர் கல்வியில் சேர்த்துருக்காங்களா? எல்லாரும் சாதாரண வார்டு கவுன்சிலருங்க, பெரிய லீடர்ஸ் இல்லை திமுகவில். அவங்க எல்லாரும் இந்த மும்மொழி கொள்கை பள்ளிக்கூடம் வச்சு பணத்தில் புரண்டுகிட்டு இருக்காங்க. உங்கள் குழந்தைகள்லாம் மும்மொழி படிக்கும், 4 மொழி படிக்கும், வெளிநாட்டில் படிக்கும். ஆனால் சாதாரண இவங்க எங்கே தடுக்கிறாங்க? ஓரளவு மிடில் கிளாஸ் அண்ட் எபவ் இருக்கிற அவங்களோட குழந்தைகள் ப்ரைவேட் ஸ்கூலில் ஹிந்தி சம்ஸ்கிருதம் படிக்கிறதை இவங்களால் தடுக்க முடியல. ஆனால் கார்ப்பரேஷன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற என் ஏழை தொழிலாளி விவசாயியின் குழந்தைகளை நீங்கள் குறவளைய நெருப்பீங்க. படிக்காதே. என்ன புத்திசாலித்தனம் இது? யாரா இருக்கட்டும், அது இட்ஸ் நாட் ஃபார் மிஸ்டர் விஜய். இந்த இருக்கின்ற இருமொழி கொள்கை நாங்கள் தொடர்வோங்கிறவங்க எல்லாரும் நாளை காலை உங்கள் குழந்தைய அந்த ஸ்கூல்லேருந்து விட்ரா பண்ணி முனிசிபல் ஸ்கூலில் சேருங்க. என் பேரம்பேத்தி கூட சென்ட்ரல் ஸ்கூலில் படிக்கிறது கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் தான். ஆனால் உங்கள் பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்து என் குழந்தைய படிக்க வைக்க முடியாது. யார் 1 லட்சம் பணம் கொடுக்கறது? இது வருஷத்துக்கு 3000 4000 ஃபீஸ். அதனால் ஏழை எளிய குழந்தைகளை வஞ்சிக்கின்ற இந்த வேஷதாரிகளை இந்த தேர்தலில் இந்த லாங்குவேஜ் பாலிசி வில் பி ஒன் ஆஃப் தி மேஜர் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு எலெக்ஷன். போட்டு பார்ப்போங்கிறேன் நான், போட்டு பார்ப்போம் இந்த ஏழை எளிய மக்களின் விரோதிகளை அப்படிங்கிறது என்ன. எந்த ஸ்டேட்லையும் இந்த மாதிரி தடை இல்லை. ஏன்னா எல்லா ஸ்டேட்லையும் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா இருக்குது. கேரளாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, தெலுங்கானாவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, எல்லா மாநிலத்திலையும் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும்தான். ஏன் இது பெங்காலில் இல்லையா? பெங்காலில் இருக்குது. எல்லா இடத்துலையும் அது 3 லாங்குவேஜ் ஃபார்முலா. நான் கேட்குறேன், பாண்டிச்சேரி வந்து பொலிட்டிக்கலி வி கேன் சே பார்ட் ஆஃப் தமிழ்நாடு. பாண்டிச்சேரியில் நவோதயா வித்யாலயா இருக்குது, 2 நவோதயா பள்ளிகள். அது ரெசிடென்ஷியல் ஸ்கூல், உண்டு உறைவிட பள்ளிகள். அங்கே எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி இலவசம். அங்கே தமிழ் இல்லையா நவோதயா ஸ்கூலில்? அது மட்டும் இல்லை, 1967 வரை எந்த குழந்தையும் தமிழ் படிக்காமல் 6ஆம் கிளாஸ்க்கு வர முடியாது. அப்போவெல்லாம் 6ஆவதுக்கு பேர் ஃபஸ்ட்டு ஃபார்ம். முதல் 67 ஃபஸ்ட்டு ஃபார்முக்கு வந்த துரதிருஷ்ட ஸ்டூடெண்ட்டு நான் தான். ஏன்னா எனக்கு முதல் கிளாஸ் வரைக்கும் எல்லாரும் ஹிந்தி படித்தாங்க, ஆனால் நான் படிக்கலை. ஆனால் எனக்கு வேலை, நான் CA முடித்ததும் மத்திய பிரதேசத்தில் கிடைச்சிது. அங்கே போனதும் எல்லாரும் ஹிந்தியில் வந்து பேச வருவாங்க. அப்போ உடனே அவங்கள்ட்ட முஜே ஹிந்தி நஹி மாலும். நான் கற்றுக்கிட்ட முதல் ஹிந்தி வார்த்தை என்ன? முஜே ஹிந்தி நஹி மாலும். ஏன்னா அவர் ஃபர்தராக பேசுகிறத நிறுத்துறதுக்காக. அந்த மாதிரி தலைமுறைகளை கெடுத்த தீய ஆட்சி இந்த திராவிடியன் ஸ்டாக் ஆட்சி. உங்கள் குழந்தை படிக்கிறதே நான் சொல்கிறேன், வெக்கம், மானம், ஈசர், ரோசம், சூடு, சொரணை ஏதாவது இருந்தா இந்த இருமொழி கொள்கை பேசக்கூடிய அனைத்து அரசியல் தலைவர்களும் 24 மணி நேரத்தில் உங்கள் குழந்தைகளை இப்போ படிக்கிற இன்ஸ்டிடியூஷன்லேருந்து விட்ரா பண்ணி டிசி வாங்கி கவர்மெண்ட் ஸ்கூலில் சேரு. அப்போ நீங்கள் யோக்கியமானவர்கள், நேர்மையானவர், நல்லவர், மக்கள் நலம் விரும்புவர் அப்படின்னு நான் ஏற்றுக்கிறேன், பகிரங்கமாக அறிவிப்பேன். நாளைக்கு மிஸ்டர் விஜய் வெளிநாட்டில் எங்கே தங்க குழந்தை படித்தாலும் விட்ரா பண்ணுங்க. இங்கே தமிழ்நாட்டில் வந்து கார்பரேஷன் ஸ்கூலில் சேருங்க.
ஸ்டாலின் அவர் செய்யணும், கனிமொழி அவர் செய்யணும், எல்லாரும் செய்யுங்க. தமிழ் எளிய தமிழ் மக்களின் துரோகிகள் இந்த தலைவர்கள் அத்தனை பேரும், அது யாரா இருக்கட்டும். ஐ எம் லீஸ்ட் பாதர்ட். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.